அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், 10வது நோன்பை நாங்கள் அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இனி பாக்கியிருக்கும் நோன்பை இதே ஆர்வத்தோடு வைப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை தந்துள்வாயாக. ஆமீன். இன்னும் இந்த 20 நோன்பு தினங்களில் எங்களின் அமல்களை அதிகப்படுத்தி தந்துள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ரிஸ்ஸகை வாரி வழங்கும், இந்த வருடத்தில் செல்வந்தனாக்கும், அனைத்து கவலைகளையும் தீர்த்து வைக்கும், கடன் பிரச்சனை நீங்கும், யாரிடமும் கையேந்த வேண்டாம், செல்வத்தை அல்லாஹ் பர்க்கத்தாக கொடுப்பான். உணவு நெருக்கடியின் காரணமாக கவலை ஏற்பட்டால் அல்லது ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட வேண்டும் என்று மனம் விரும்பினால் இந்த துவாவை 7 தடவை ஓதி வானத்தின் பால் ஊதிவிடவும். ஆனால் தேவை நிறைவேறிய பின் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாவிற்கு நன்றி செலுத்தணும். அந்த துவா சூரா மாய்தாவில் வரக்கூடிய அற்புதமான ஆயத். செல்வம் பெருக நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கேட்ட துவா. ரப்பனா அன்சில் அலைனா மாய்தத்தம் மினல் சமாயி தஹூனுலனா ஈதனல் லில் அவ்வலீன வ ஆஹரீன வ ஆயாத்தம் மின்க வரஸகுனா வந்த ஹைரு ராசிகின். ரப்பனா அன்சில் அலைனா மாய்தத்தம் மினல் சமாயி தஹூனுலனா ஈதனல் லில் அவ்வலீன வ ஆஹரீன வ ஆயாத்தம் மின்க வரஸகுனா வந்த ஹைரு ராசிகின். இதன் அர்த்தம், அல்லாவே, எங்கள் அதிபதியே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவுத்தட்டை இறக்கி வைப்பாயாக. அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாகவும், மேலும் உன்னிடமிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் திகழட்டும். மேலும் எங்களுக்கு ஆகாரம் வழங்குவாயாக. வழங்குவோரில் சிறந்தவன் நீயே. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த துவா ஓதி கேட்டிருக்காங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரிஸ்ஸக்கை வானத்திலிருந்து இறக்கி வைத்தானாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த ரமலான் முடிவதற்குள் ஒரு நாளாவது ஓதிடுங்க. இதனுடைய பலன் வருஷம் முழுக்க இருக்கும். அல்லாஹு தஆலா ரிஸ்ஸகை வாரி வழங்குவான். இன்னும் கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கிடுவான். ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும் என ஆசைப்பட்டாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான வசதி இல்லாவிட்டால் கூட இதை அன்றாடம் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதிய நாளிலே நீங்க ஆசைப்பட்ட அந்த உணவை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துடுவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறந்த வசனத்தை ஓதி இதன் சிறப்புகளும் பயன்களும் நன்மைகளும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: உங்கள் ஆடைகளை மடித்து வையுங்கள், ஆடை அணிந்தவரின் உயிர் அதை நோக்கி வரும். ஒரு ஆடை மடித்து வைக்கப்பட்டிருப்பதை ஷைத்தான் கண்டால் அதை அவன் அணிய மாட்டான். மடித்து வைக்கப்படாமல் விரித்து வைக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டால் அதை அணிந்து கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.